வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஷாலி ஃபார்ட்ரஸ், சால்ட் லேக், அதுக்கப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங், அதோடு டாக்கூர் மவுண்டனில் கூட நம்ம உச்சி வரைக்கும் ஏறி போயிட்டு வந்தோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான பல இடத்துக்கு போகிறோம். முக்கியமாக சஹாரா பாலைவனத்துக்கு போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகம் தாங்க எனக்கு இந்த மாதிரி பலதரமான வீடியோக்களை போடுறதுக்கு தூண்டும். இப்போ வாங்க இன்னைக்குள்ளார வீடியோக்குள்ளார போவோம். படியை பாரு எவ்வளோ மேலே மேலே வச்சுருக்காங்கன்னு. மேலே மேலேனா உயரமாக இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. சூரிய கடவுள் இருக்கார்ல, எகிப்தியன் சூரிய கடவுளோட அமுன்ரா கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலில் தான் அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கார்ல, அமுனின் மகனாக அறிவிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அலெக்சாண்ட்ரியாவை சுற்றி பார்த்தோம்ல, அந்த இடத்த நிறுவிய பிறகுதான் பெர்ஷியா படையெடுப்புக்கு முன்பு அலெக்சாண்டர் த கிரேட் இந்த அமுன் கோவில் ஒரக்கலுக்கு பார்வையிட்டு எகிப்தின் சட்டப்பூர்வ ஃபேரோவாக நியமிக்கப்பட்டார். த அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கார்ல, முடிசூட்டப்பட்ட இந்த இடத்த கண்டிப்பாக பார்க்கணுன்றதுக்காக தாங்க நான் இவ்வளவு தூரத்துலேருந்து வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அலெக்சாண்டர் த கிரேட் பற்றி நிறைய படிச்சிருக்கேன். அவர் மேலே எனக்கு ரொம்பவே புரியுங்க. அதில் அவர் டைமை பற்றி ஒரு வாசகம் சொல்லியிருப்பார். என்னென்னா, காசை கூட நம்ம சம்பாதிச்சிடலாம், ஆனால் போன நேரத்தை நம்ம திரும்ப பெற முடியாது. நம்ம ஒருவருக்காக நம்மளோட நேரத்தை செலவு பண்ணுறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு போர்ஷனை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, காலம் பொன்னானது, நேரத்தை விரயமாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒன்று அவர் எவ்வளவோ போர் புரிஞ்சிருக்கார்ல, ஒரு போரில் கூட அவரோட ஆட்சி காலத்தில் அவர் தோத்ததே இல்லைங்க. அது மட்டும் இல்லை, அந்த போர் காலத்தில் அவர் தூங்குறது 5 நிமிடம் மட்டுமே. இதெல்லாம் நான் சின்ன வயசில் படித்தது எனக்கு இன்னும் அப்படியே ஞாபகம் இருக்குங்க. அவர் முடிசூட்டப்பட்ட இடத்த பார்க்கும்போதே எனக்கு அப்படியே மெய் சிலிர்க்குதுங்க. அவரை தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் இந்த இடத்துக்காச்சும் வரலாமே அப்படின்றது தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. ஆரக்கிள் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ப்ரொஃபஸி, அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாமா. அதனாலேயே அலெக்சாண்டர் த கிரேட் அவர் அமுன்ரா சூரிய கடவுளோட மகனாக ஆவறதுக்கு இங்கே ஆலோசனை கேட்டார் அப்படின்ட்டுன்னு அவருக்கு முன்னாடியே புராண கதைகள் படி இன்னும் பலர் வந்திருக்காங்க, இங்கே ஆலோசிச்சிருக்காங்கன்னு. சில பேர் அதோட ஆலோசனை கேட்க வருவாங்களா, இன்னும் சிலர் அதனுடைய சக்தியை அழிக்கிறதுக்காக முற்பட்டிருக்காங்க. இப்படி ப்ரொபஸி அதோட சக்தியை பற்றி நிறைய புராண கதைகள் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு அங்கேருந்து பார்க்க அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இந்த வரலாறு இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுலேயும் எனக்கு அலெக்சாண்டர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சிவா வந்ததுக்கு காரணமே அதான். அவரோட இடத்தெல்லாம் பார்க்கணும், அட்லீஸ்ட் தொட்டாச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த கோட்டை என்ன சொன்னார்னா, தும்புல் உபா வைடாவா என்னமோ சொன்னார். பரவாயில்ல, அப்புறமேல கரெக்டாக அந்த பேரை நான் சொல்கிறேன். இதுதாங்க டெம்பிள் ஆஃப் ஒபைடா. அகுமி பாறைக்கு பக்கத்தில் பனை மரங்கள் சூழ நடுவில் இருக்குது. இதுதான் ஒரக்கல் டெம்பிள்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன கதை இதுதாங்க. அந்த காலத்தில் அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் தரையிலே பாலம் இருந்ததுங்க. இப்போ அது கூட இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஒரு சுவர் மட்டும்தான் இருக்குது. இந்த கோவிலை 19ஆம் நூற்றாண்டில் துப்பாக்கி குண்டுகளால் வெடிக்க செஞ்சுருக்காங்க. இதை கட்டுனது 2வது நெக்டனபோ. அமுன் கடவுளோட உருவப்படங்கள் இன்னும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இப்படின்னு சைன் போர்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோ அடுத்து நம்ம வந்திருக்கிறது இன்னொரு முக்கியமான இடம், கிளியோபெட்ரா பூல். இங்கெல்லாம் நிறைய டூரிஸ்ட் லோக்கல் பீப்புளை பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் இங்கே குளிக்கிறதுக்கு வருவாங்க. இதோட கதை என்னன்னா, இந்த இடத்துக்கு ஏன் கிளியோபெட்ரா பூல்னு சொல்கிறாங்கன்னா, கிளியோபெட்ரா இந்த இடத்துக்கு வந்தபோது இந்த குளத்தில் அவங்க நீச்சல் பண்ணாங்க. அதனால தான் இதோட பேர் கிளியோபெட்ரா பூல்னு சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் டூரிஸ்டுங்க அதுக்காகவே இங்கே அவங்க நீச்சல் பண்ண குளத்தில் அவங்களும் நீச்சல் பண்ணுறாங்க. இங்கே ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் நீச்சல் பண்ணலாம். ஆனால் பெண்கள் மட்டும் உங்கள் உடையை பார்த்துக்கணும். உண்மையான நீச்சல் உடையில் இறங்கிறாதீங்க. ஒரு டிஷர்ட் போட்டு தான் நீங்கள் போகணும். துணி மாற்றுறதா இருந்தால் இந்த கெஃபே இருக்குல்ல, இங்கே போய் மாற்றிக்கலாம்.
நிறையா பேர். நான் உட்கார இடம் நல்லா இருக்கு, நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. தண்ணி மெனுலாம் இருக்குது, நம்மளுக்கு என்ன வேணுமோ இது பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இங்கே வந்து உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு லன்ச் பேக் பண்ணிவிட்டு 4 மணிக்கு வந்து சஃபாரி அதுக்கு ரெடி ஆகும். இதில் ஃபுல்லாக பாருங்க பின்னாடி ஃபுல் கூட்டமே அதான். கிளியோபேட்ரா வந்து அதான் ஃபேமஸ். இப்போ தான் வந்துச்சு, இப்படி இழுத்தேன் முடிஞ்சிருச்சு. நேற்று பேக் பண்ணலாம், அந்த கடையில் வந்து சாப்பாடு பேக் பண்ணிட்டு வரத்துக்குள்ளார அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் நினச்சிக்கிட்டாரு நான் விட்டுட்டு போக சொன்னேன், ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல. இங்கே அதாங்க ஒரு பிரச்சனை. பார்த்தீங்களா, 15 நிமிஷம் நடந்து நான் வந்துட்டேன். கூகுள் மேப்புக்கு நன்றி. வந்துட்டேன்னா இங்கே பாருங்கள், துணி நேற்று ராத்திரி எல்லாத்தையும் அலசி போட்டுட்டு காஞ்சிருச்சு. இப்போ தெரியுதுங்களா ஏன் வந்து நான் ஒரு பேக் பேக்கோட செக்இன் பண்ணாமல் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். நம்ம திரும்ப பாய்ச்சிக்கலாம், அப்போ நம்ம ஹெவியாக தூக்க தேவையே இல்லை. அப்போ என்னோடய பேக் பேக் வந்து கரெக்டாக 7 kg, நான் எங்கே போனாலும் வந்து செக்இன் பண்ண தேவையே இல்லை. அதுதான் பெஸ்ட்டு. மினிமமாக 5 சட்டை 5 சுடிதார் நீங்கள் பேக் பண்ணாலே போதும். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க பெண்கள் வந்து நிறையா பேக் பண்ணுவாங்க, ஒரு லக்கேஜ் கூட பத்தாது. அப்படியெல்லாம் இல்லை, எங்களாலேயும் மினிமமாக பேக் பண்ணி செக்இன் பண்ணாமல் போக முடியும். எப்படி நல்லா இருக்குல்ல? இந்த டிப்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதாங்க நான் பேக் பண்ண சாப்பாடு. எல்லாத்துலேயும் வந்து ரொட்டி கொடுத்துருவாங்க, சோறு, சைவமாக சாப்பாடு இருக்குது, கவலைப்பட தேவையே இல்லை. நம்ம சாப்பிட்டு 4:30 மணிக்கு ரெடி ஆகும். ஓகே, நம்ம இப்போ வந்து சஃபாரி ரைடிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த 4 வீலில் தான் வந்து நம்ம போகிறோம். இங்கே வந்து பாஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரொம்ப பேருக்கு பாஸ்போர்ட்டை ரூமில் பூட்டி வச்சுட்டு வெளியே போகிற பழக்கம் இருக்குது. இங்கே அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும், யுவர் நேம் ப்ளீஸ்? நசீர். இப்போ நான் வந்து ஒண்டி போகிறதுனால இங்கே வந்து டூரிஸ்ட்க்குன்னு ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க, அதில் ஒருத்தர் நம்ம கூட வராரு. அப்போ போமே அப்படி என்ன தான் இருக்குன்ட்டு நம்ம போய் பார்ப்போம். செக்யூரிட்டியோடு அனுப்புகிறாங்களே. இப்போ வந்து நம்ம ஆர்மி அவங்களோட இதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணுமா. காலையில் வந்து கேட்டுட்டாங்க, ஆனால் திரும்பவும் ஒரு வாட்டி வந்து திரும்ப செக் பண்ணணுமா. வரப்போ வந்தார், பாஸ்போர்ட்டை கேட்டார், செக் பண்ணார். அது கையில் கூட கொடுக்குறதுக்கு ரொம்ப இது, அவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன ஒரு ரப்பு, பரவாயில்ல இருக்கட்டும். மைசெல்ஃப் ஐ அம் ஃபிலிமிங் மைசெல்ஃப். ஆக்சுவலி அங்கே வந்து நம்ம இது பெர்மிஷன் ஆர்மிகிட்டேருந்து பெர்மிஷன் கேட்டுட்டோன்னு வந்து இங்கே வந்து இன்னொரு பெர்மிஷன் வந்து இருக்குது. கிட்ட தான் இருக்கோம், ஆனால் வந்து 2 பெர்மிஷன் நம்ம வந்து கேட்குறோம். ஒன்று வந்து டூரிசம், ஒன்று வந்து எஜிப்தியன். இது ரெண்டுமே நம்ம வந்து ஏன்னா அவர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், அது வந்து காசுக்காக அப்படின்ட்டு செக்யூரிட்டி அந்த இதுக்கெலாம். இப்போ நம்ம ஆஃபிஷியலி சஹாரா பாலைவனத்துக்குள்ளார நுழைஞ்சிட்டோங்க. சஹாரா பாலைவனத்தில் நான் அப்போ ஸ்கூல் படிக்கிறப்ப புக்கில் தாங்க படிச்சுது. இந்த டயலாக்கை நீங்கள் நிறையா வாட்டி கேட்டிருப்பீங்க. ஆனால் என்னங்க பண்ணுறது, ஸ்கூல் காலத்தில் வந்து நம்ம இதெல்லாம் வருவோமா பார்ப்போமா, டீச்சர்லாம் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் 8வது தூரத்தில் இருக்குது அப்படின்னு. எனக்கு இப்போ இருக்கிற இந்த ஃபீலிங்ஸை எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் சொன்னார், ஒன்று நான் அலற வைக்க போகிறேன், கத்த வைக்க போகிறேன், நான் வேகமாக ஓடிட்டு போகிறேன்னு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே பேர் ஒக்கச்சினால பண்ணியிருக்கேன். இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாங்க என்ஜாய் பண்ணுவோம். இங்கே பாருங்க, மண் இறங்குது. வாவ், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சஹாரா பாலைவனம் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறது. பெஸ்ட்டு வந்து அதுதான், அந்த லேக், அதுக்கப்புறம் அந்த மண், அதுக்கப்புறம் அந்த பாறை, அந்த லேண்ட்ஸ்கேப்பே அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வரணும், வந்தால் சஃபாரி ரைடிங் செய்யுங்க.
உண்மையிலே வேர்த்து. ஆஃப்கோர்ஸ் நான் வந்து பேரூரில் செஞ்சேன். பேரூரில் செஞ்சது வேறு, இங்கே செய்கிறது வேறு. அதோட மணலே வந்து வேறு மாதிரி இருக்குது. பாருங்களேன், அந்த மணல் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், யாருங்க எகிப்து நாட்டில் ஒன்றுமே இல்லை, பிரமிடு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது ஒரு பாலைவன சோலைங்க. அங்கேயும் 2 காடி வந்து எல்லாம் விதவிதமாக துப்பட்டாலாம் பறக்க விட்டு எடுக்கிறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வராது. உண்மையிலே கஷ்டம். அங்கே பாருங்கள், நடக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் விட மாட்டேன். அங்கேருந்து மேலேருந்து ஃபோட்டோ பிடிச்சா நல்லாயிருக்கும். அதனால் ஐயோ மேலே போகிறோம், நம்ம ஃபோட்டோ பிடிக்கிறோம். கஷ்டமாக இருக்குது. ஒட்டகம் எப்படி தான் நடந்து போகுதுன்னு தெரில. ஐயா கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஓகே. இப்போ பாருங்க நல்லா இருக்கு. சஹாரா பாலைவனத்தில் காலை வச்சிருக்கேன். ஆனால் கவனமாக இருக்கணும். அது மேலே நடந்து எனக்கு ஒன்றுமோ பேர் விட இது ஒன்று நல்லா இருக்கு. அவர் பாருங்க ஹாயா படுத்துட்டாரு. இறங்கலாமா? 1 2 3. சப்போர்ட்டில் பண்ணி இங்கே பாருங்களேன், பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஏரி. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொன்னார். இதோட பேர் வந்து கோல் லேக் அர்பா. அப்போ இந்த ஏரியோட தண்ணி தான் இங்கே உயிர் வாழ்கிற விலங்குகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அதனால தான் இந்த ஏரி வந்து பாதுகாக்கப்படுற பகுதியில் ஒன்று. அப்படியே இங்கே உட்காந்து இந்த காட்சியை பார்க்கும்போது மனசுக்கு இதமாக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே வந்து சுடு தண்ணி இருக்குது, ஹாட் ஸ்ப்ரிங். இது வந்து நேச்சுரல் ஹாட் ஸ்ப்ரிங், சுடு தண்ணிங்க. நீங்கள் வந்து துணிமணிலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே குளிக்கலாம். எனக்கு குளிக்கிறதுல விருப்பம் இல்லை, அதனால உட்காந்து காலை மட்டும் நினச்சிட்டு கிளம்பிட்டாங்க. சொந்தமாக 4 வருஷத்துக்கு முன்னாடி இது ஃபுல்லாக வந்து கடல். அதனால தான் அந்த வெள்ளை கிறிஸ்டல் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம், வெள்ளை கலராக. இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடம் சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த இடம் வந்து முன்ன கடலாக இருந்ததுனால தான் அந்த கீழே நம்ம பார்த்தோன்னா வந்து அது எல்லாம் அந்த கடலோட இதுவாக இருக்குது. ஆனால் அதை இது பண்ண கூட வரமாட்டேது பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது. அந்தாண்ட சஹாரா பாலைவனம், இந்தாண்ட வந்து இந்த மாதிரி அந்த ஒயிட் கிறிஸ்டல் அப்படின்ட்டுன்னு இயற்கை காட்சியோட அழகை பார்த்திங்களா? எனக்கு சொல்ல வர்ணிக்க வார்த்தை இல்லை, எவ்வளோ அழகாக அதோட வடிவமைப்பு இருக்குது அப்படின்ட்டுன்னு. இது வந்து வெள்ளை கலரு ஒயிட் ஸ்டோன் கோஸ்டல் அப்படின்வாங்க. நம்ம அதை தப்பாக சொல்லிட்டேன், ஒயிட் ஸ்டோன் கோஸ்டல். அன்போர்டிங் கூப்பிட்டு வந்திருக்காரா? ஐயோ வேணான்னாலும் விட மாட்டுறாரு. எவ்வளோ Sit down, yeah. 2 hands. Yes. Okay. 2 feet there. 2 feet here. Yes. Oh, here different. Okay. Good. Okay. Ready? Ready. Bye bye. 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 Good. நான் நினச்சேன் நம்ம பேருள்ள பண்ணுமே அந்த மாதிரி இருக்கும்ன்ட்டுன்னு. இது பார்த்தா உட்காந்துட்டு காலை முன்னுக்கு மடக்கி இப்படி வச்சுட்டு அங்கே வந்து படுத்துக்கிட்டுல போனோம். இங்கே வந்து அதோட அது பாட் மேலே தான் உட்காந்துருக்கேன். அதோட பாட் வந்து டக்குன்னு இருக்குது. அப்போ நம்ம இந்த முன்னுக்கு காலை இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு குனிஞ்சிட்டு போனோம். ஆக்சுவலி அங்கே பண்ணதை விட இது உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு.
நல்லா இருந்துச்சு. அவரை வந்து அந்த நம்ம கூட ஒரு செக்யூரிட்டி வந்தார்ல, அவர் வந்து இறக்கி விட்டுட்டோம். நம்ம எக்ஸ்ட்ரா காசு ஒன்றுமே வந்து கொடுக்க தேவை. நம்ம அந்த எனக்கு $80 ஏன்னா ஒரு ஆள் அதுக்கு அது ஒர்த்து. ஏன்னா எல்லாமே வந்து அவங்க கவர் பண்ணிடுவாங்க. நம்ம ஜாலியாக வந்து போயிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியது தான். 4 மணிக்கு போனோம். மணி வந்து இப்போ 8:30. இதுதான் பஸ்ஸு, இதுதான் பஸ் ஸ்டேஷன். குட்டி ஓகே, அங்கே போட்டிருக்கு. இப்போ நம்ம பஸ் ஏறியாச்சு. இங்கேருந்து கிளம்புறோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸு தான். இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போய் சேர்றதுக்கு திரும்பவும் 12 மணி நேரம் ஆகும். எனக்கு பஸ் ஏறினு தாங்க தெரியும். மொதல் ஸ்டாப்பு நிப்பாட்டினோன்னே அதோடு நான் தூங்கிட்டேங்க. ஏன்னா அவ்வளவு களைப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணு விழிச்சு பார்த்தப்போ விடிஞ்சிருச்சுங்க. அப்படின்னா நம்ம கைரோவை நெருங்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். கரெக்டாக பஸ்ஸு நிப்பாட்டினோன்னே நான் ஊபர் எடுத்துகிட்டு நேராக வந்து ஹோட்டலுக்கு நான் வந்து போயிட்டுருக்கேங்க. கைரோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கிற பிரமிட்டு, ரெட் பிரமிட்டு எல்லாத்தையும் நான் வந்து சுற்றி காமிக்கிறேங்க. மறக்காமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.